இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபேமஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்த டாபிக் ரிலேட் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா அதெல்லாம் போன இயர் அதுக்கு முன்னாடி இயர் வந்து போஸ்ட் பண்ண வீடியோஸ். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கப்புறமா 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த டாபிக் ரிலேட் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். மொத்தம் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 10 டிஸ்ட்ரிக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ண நான் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா அரியலூர். ஸோ அரியலூர் அப்படின்னு சொன்னதுமே அதில் ரொம்ப எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா கங்கை கொண்ட சோழீஸ்வரர் டெம்பிள் தான். அதாவது கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயம். ஸோ இது இந்த இடத்துல இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனா எப்போ ராஜேந்திர ஒன் கிங் வந்து ஆண்டு வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல கட்டப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஆலயம்னா இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஃபேமஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல லைம்ஸ்டோன் அப்படின்ற ஒரு ரிசோர்சஸ் வந்து ரொம்பவே அரிய வகையா நிறைய கிடைக்கும். அதாவது இந்த சிமெண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா, அந்த ரா மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல நிறையவே காணப்படுது. அதனால நம்ம சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை நம்ம இந்த இடத்துல நிறையா பார்க்க முடியும். நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து செங்கல்பட்டு. செங்கல்பட்டு அப்படின்னு சொன்னதுமே என்ன ஃபேமஸ் அப்படின்னா கந்தசுவாமி டெம்பிள் திருப்போரூர். 33 முருகன் கோயிலில் ஒன் ஆஃப் த முருகன் கோயில் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கந்தசுவாமி டெம்பிள். இதோட லார்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தா லார்ட் முருகன் தான். இது வந்து பல்லவா பீரியட்ல பல்லவா ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அந்த பீரியட்ல கட்டப்பட்ட கோயில். ரெண்டாவதா பார்க்க போற ஃபேமஸ் என்ன அப்படின்னா வேதகிரீஸ்வரர் டெம்பிள், அதாவது வேதகிரீஸ்வரர் ஆலயம் சொல்லலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா திருக்கழுங்குன்றம் அப்படின்ற இடத்துல இருக்கு. இதுல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே மதியானம் 2 கழுகு ஈகிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 2 கழுகு வந்து அந்த வேதகிரீஸ்வரர் அவரை வந்து வழிபடுறதுக்காக அந்த கோயில் மேலேயே சுற்றி வந்துட்டு இருக்கான். இந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப அபூர்வமானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இது வந்து திருக்கழுகன்றூர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்துல இந்த 2 இடம் ரொம்பவே ஃபேமஸ். செங்கல்பட்டில் இன்னும் 2 இடம் கூட ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்படின்னா மகாபலிபுரம். ஸோ ஓஎம்ஆர் ரோடு அது எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாமல்லபுரம், மகாபலிபுரம். இதில் வந்து நம்ம நிறையா நம்பர்ஸில் இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சிலைகள் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து திருமணி முருகன் ஆலயம், திருமணி முருகன் டெம்பிள், இந்த இடமும் ரொம்பவே ஃபேமஸான விஷயம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை. ஸோ சென்னைனாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிட்டி, பிஸியஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம மெரினா பீச் தான். ஸோ மெரினா பீச் தான் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச் இன் வேர்ல்டு. ஓகே, அர்பன் பீச்னு சொல்லப்படுற அந்த ஒரு பீச்சில் வந்து இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சாக இருக்குது நம்மளோட மெரினா பீச். ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபேமஸ் வந்து கோபாலீஸ்வரர் டெம்பிள். இதோட லார்ட் யாருன்னா லார்ட் சிவா. சிவனை வந்து மையமாக வச்சு கட்டப்பட்ட கோயில் தான் இது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு நிறையா ஞாபகம் வரும், ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா. என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்பேரு, மோட்டாரு, பம்ப் செட்டு, இதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம வந்து மற்ற இடத்தை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் அண்ட் சீப் குவாலிட்டியில் வந்து வாங்க முடியும். அண்ட் ஆதியோகி சிவா ஸ்டாச்சு வந்து ரொம்பவே இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் மருதமலை கோயில், இது வந்து ரொம்பவே ஃபேமஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து கடலூர். தேவதன சுவாமி டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து இன்னொரு பேரை சொல்லியும் கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா திருவந்திபுரம் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூரில் மீன் குழம்பு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக, அது கடலூர் ஸ்டைலில் இது செய்வாங்களாம். ஆக்சுவலி இது வந்து நிறையா கடல் சூழ்ந்த பகுதி இது கடலூர் அப்படிங்கிறது. அதனால இந்த மீன், இந்த கடல் சம்மந்தப்பட்ட சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து தர்மபுரி. தர்மபுரி தான் இருக்கிறதுலே மேஜர் ப்ரொடக்ஷன் இன் மேங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மாங்காய் இருக்குல்ல, அது கல்டிவேஷன் வந்து அதிகமாக பண்ணுற இடம் வந்து தர்மபுரி. அண்ட் தர்மபுரி தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ், நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுமே பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து ஃபைன் குவாலிட்டி ஆஃப் கிரானைட் வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடியும்.
அப்புறம் கால பைரவர் டெம்பிள் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த தர்மபுரி அப்படிங்கிற இடத்துல. நெக்ஸ்ட் பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் வந்து திண்டுக்கல். இந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னா, திண்டுக்கல் ஃபார்ட் ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஒரு சின்ன ராக் ஹில் வந்து அந்த சிட்டிக்கு பக்கத்துலயே இருக்கும். அப்போ திண்டுக்கல் ஃபார்ட் சொல்லியாச்சா? அப்போ திண்டுக்கல் லாக் சொல்லுவோம் இல்லையா? நம்ம திண்டுக்கல் பூட்டு அப்படிம்போம் இல்லையா? அது வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்க. அப்புறம் லெதர் டேனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் இங்க. அப்புறம் தலப்பாக்கட்டு திண்டுக்கல் ஹோட்டல் இருக்கு இல்லையா? அந்த பிரியாணி ஹோட்டல். ஸோ அது வந்து ரொம்பவே ஃபேமஸ். நெக்ஸ்ட் பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு. ஸோ இங்க வந்து அதிகப்படியான ஒரு மஞ்சள் கல்டிவேஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ ஃபேமஸ் ஃபார் டர்மரிக் கல்டிவேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங். துணியும் ஏன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், நம்ம ஈரோடு எல்லாமே கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல. அதனால அந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது இந்த 3 இடத்துலயும் பொதுவா நெறைய பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஃபேமஸ் வந்து பண்ணாரி அம்மன் டெம்பிள். நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபேமஸ் வந்து பவானி சாகர் டேம் அப்படிங்கிறது இந்த ஈரோட்ல வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் வந்து கள்ளக்குறிச்சி. இது வந்து த ஹோம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயம் நிறைய நடக்கக்கூடிய இடம் தான் இது. அதாவது சுகர் கேனு, காட்டனு, பேடி, மைஸ் இந்த மாதிரி பேடி இல்ல மைஸ், ரைஸ் இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு விவசாயம் வந்து நடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். திருக்கோள்ளூர் உலகளாந்த பெருமாள் கோயில் வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அப்புறம் கால்வரியன் ஹில்ஸ் வந்து ரொம்பவே இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் அதாவது நம்ம இந்த செட் ஆஃப் 10 டிஸ்ட்ரிக்ட்ல கடைசியா பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் சொன்னாலே நமக்கு ஒரு 3 விஷயம் கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆயிரும். ஒண்ணு என்ன அப்படின்னா சில்க் சாரீஸ். பட்டு துணிங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அது அப்புறமா வந்து அதிகப்படியான டெம்பிள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டால் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கிட்டத்தட்ட 14 ஹோலி டெம்பிள்ஸ் வந்து லார்ட் விஷ்ணுவுக்கு வந்து நம்ம இந்த இடத்துலயே பார்க்க முடியுமா, காஞ்சிபுரம்லேயே பார்க்க முடியுமா. அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி இதுவுமே வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஃபேமஸ்லாம் பார்க்கலாம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் அப்போ போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.